அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர்வதாக பிறந்த நாளில் யோபுவின் புத்தகம் 5ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். யோபு 5. இப்பொழுது கூப்பிட்டு பாரும், யார் உமக்கு பதில் உரைப்பார்? எந்த தூயவரின் துணை தேடுவீர்? உண்மையில் அறிவிலியைத்தான் எரிச்சல் கொள்ளும், பேதையைத்தான் பொறாமை சாகடிக்கும். அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன். ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பழி விழுந்தது. அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றனர். மீட்பார் எவரும் அவருக்கு இல்லாது போயினர். அவரது அறுவடையை பசித்தவர் உண்பர். முள்ளுக்கு நடுவில் உள்ளதையும் அவர்கள் பறிப்பர். பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர். ஏனெனில் புழுதியின்றி எடுக்கன் எழாது, மண்ணின்றி இன்னல் விளையாது. நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதர். ஆனால் நான் கடவுளையே நாடுவேன், அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன். ஆராய முடியாத பெரியவனவற்றையும் எண்ணில் அடங்கா வியக்கத்தக்கவனற்றையும் செய்பவர் அவரே. மண் முகத்தே மழையை பொழிபவரும் வயல் முகத்தே நீரை தருபவரும் அவரே. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார், அவர்களின் கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டார். ஞானிகளை அவர் தம் சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார், வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன. அவர்கள் பகலில் இருளை காண்கின்றனர், நண்பகலிலும் இரவில் போல் தடுமாறுகின்றனர். அவர் வறியவரை அவர்களின் வாயினும் வாளினின்று காக்கின்றார், எளியவரை வலியவரின் கையின்று மீட்கின்றார். எனவே நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு, அநீதி தன் வாயை பொத்திக் கொள்ளும். இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. 6 வகை அல்லல்களினின்றும் அவர் உம்மை மீட்பார், ஏழாவதும் உமக்கு இன்னல் தராது. பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாழ் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார். நாவின் சொல்லடியின்றும் நீர் மறைக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர். அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர். மண்ணக விலங்குகளுக்கு மருளுவீர். வயல்வெளி கற்களோடு உடன்படிக்கை இருக்கும். காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர். கூடாரத்தில் அமைதியை காண்பீர். மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். உமது வித்து பெருகுவதையும் உமது வழிமரபினர் நிலத்து புற்களை போன்றிருப்பதையும் அறிவீர். பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செய்வீர், பருவத்தே மேலோங்கும் கதிர்மணி போல். இதுவே யாம் கண்டறிந்த உண்மை, செவி கொடுப்பீர், நீவீரே கண்டுணர்வீர். 6ஆம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். துன்புறுவோரே தம் துயர் அறிவர். யோபு கூறிய பதிலுரையாவது: ஓ, என் வேதனைகள் உண்மையாகவே நிறுக்கப்பட்டு என் இன்னல்கள் அனைத்தும் சீர்தூக்கப்படுமானால் நலமாயிருக்குமே. கடற்கரை மணலிலும் இப்பொழுது அவை கனமானவை. பதற்றமான என் சொற்களுக்கும் காரணம் அதுவே. எல்லாம் வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்துள்ளன, அவற்றின் நஞ்சு என் உயிரை குடிக்கின்றது. கடவுளின் அச்சுறுத்தல்கள் எனக்கு எதிராய் அணிவகுத்துள்ளன. காட்டு கழுதைக்கு புல் இருக்க அது கனைக்குமா? காளைக்கு தீ இருக்க அது கத்துமா? சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா? துப்பும் எச்சில் சுவை இருக்குமா? அவற்றை தொட என் நெஞ்சம் மறுக்கிறது, அவை எனக்கு அருவருப்பு தரும் உணவாமே. ஓ, என் வேண்டுதலுக்கு அருள்பவர் யார்? நான் ஏங்குவதை இறைவன் இந்திட மாட்டாரா? அவர் என்னை நசுக்கிவிடக் கூடாதா? தம் கையை நீட்டி என்னை
துண்டித்திடலாகாதா? ஆகவே எனக்கு ஆறுதலாகும் அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன், தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன். ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுத்தேனில்லை. நான் இன்னும் பொறுத்திருக்க வலிமை எது? என் நெஞ்சம் காத்திருக்க நோக்கம் ஏது? என் வலிமை கல்லின் வலிமையோ, என் சதை வெண்கலத்தாலானதோ? இதோ என்னில் உதவி ஏதும் இல்லை. என்னிலிருந்து உரம் நீக்கப்பட்டது. அடுத்திருப்போருக்கு கனிவு காட்டாதோர், எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போர், காய்ந்து விடும் காட்டாற்று கன்னிகள் போலும் சிற்றாறுகள் போலும் வஞ்சித்தனர் என் உறவின் முறையார். அவற்றில் பனிக்கட்டி உருகி செல்லும், அவற்றின் மேற்பகுதியை உறைபனி மூடி நிற்கும். வெப்ப காலத்திலோ அவை உருகி மறைந்து போம், வெயில் காலத்திலோ அவை இடந்தெரியாது ஒழியும். மனிதர் கூட்டம் தம் வழியை மாற்றுகின்றது, பாலையில் அலைந்து தொலைந்து மடிகின்றது. தேடி நிற்கின்றனர் தேமாவின் வணிகர், நாடி நிற்கின்றனர் சேவாவின் வழிபோக்கர். அவர்கள் நம்பியிருந்தனர், ஆனால் ஏமாற்றம் அடைகின்றனர். அங்கு வந்தடைந்தனர், ஆனால் திகைத்து போகின்றனர். இப்பொழுது நீங்களும் எனக்கு அவ்வாறே ஆனீர்கள். என் அவலம் கண்டீர்கள், அஞ்சி நடுங்குகின்றீர்கள். எனக்கு அன்பளிப்பு தாரும் என்றோ, உம் செல்வத்திலிருந்து என் பொருட்டு கையுட்டு கொடும் என்றோ சொன்னதுண்டா? எதிரியின் கையினின்று என்னை காப்பாற்றும் என்றோ, கொடியவர் பிடியினின்று என்னை மீட்டருளும் என்றோ நான் எப்பொழுதாவது வேண்டியதுண்டா? அறிவு புகட்டுக, அமைதி அடைவேன். என்ன தவறு இழைத்தேன்? எடுத்து காட்டுக. நேர்மையான சொற்கள் எத்துணை ஆற்றல் உள்ளவை. ஆனால் நீர் மெய்ப்பிப்பது எதை மெய்ப்பிக்கிறது? என் வார்த்தைகளை கண்டிக்க எண்ணலாமா? புலம்புவோரின் சொற்கள் காற்றுக்கு நிகராமா? திக்கற்றோர் மீது சீட்டு போடுவீர்கள், நண்பர் மீதும் பேரம் பேசுவீர்கள். பரிவாக இப்போதும் என்னை பாருங்கள். உங்கள் முகத்திற்கு எதிரே உண்மையில் பொய் சொல்லேன். போதும், நிறுத்துங்கள். அநீதி செய்ய வேண்டாம், பொறுங்கள். நீதி இன்னும் என் பக்கமே. என் நாவில் அநீதி உள்ளதா? என் அன்னம் சுவையானதை பிரித்து உணராதா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுவின் புத்தகம் 5 மற்றும் 6 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள், ஆதரவு தாருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.